மல்லிகாங்கிற பொண்ணு லவ் ஃபெயிலியர் ஆனதுனால நிறைய சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. மல்லிகா ஸ்கூல் படிக்கும் போதே ஒரு பையனை லவ் பண்ணிருப்பாங்க. ஸ்கூல்ல ஆனுவல் டே ஃபங்க்ஷன் நடக்கும். அந்த பையன் ப்ரொபோஸ் பண்ணதான் வந்திருக்கதா நினைக்கிறாங்க. ஆனா அவனும் கையில இருக்க முட்டை பப்ஸ் எனக்கு பிடிக்கும்னு வாங்கிக்கிறான். இதனால அவங்களுக்கு ரொம்பவே மனசு உடைஞ்சு போகுது. இப்போ அவங்க கொடுத்த கேக் அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. மல்லிகா இப்போ காலேஜ் படிச்சிட்டு இருக்காங்க. அங்க ஒரு பையனை லவ் பண்றாங்க. அவனுக்கும் இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. இப்போ ரெண்டு பேருமே நல்லா டேட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப சின்சியரா தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ காலேஜ் முடிச்சதும் அப்பா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. மல்லிகா அவங்க ஃபேமிலியோட ஷாப்பிங் போயிருக்காங்க. ஒரு நாள் வெளியே வரும்போது பார்க்கிங்ல அவங்க லவர் வண்டி இருக்கு. ஆனா அதை பார்த்து அவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது. ஏன்னா அவன் வேற ஒரு பொண்ணோட கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இதனால அவங்க கூட பிரேக்கப் பண்ணிடுறாங்க. இந்த பிரேக்கப் தாங்க முடியாம சோகமான படத்தை எல்லாம் போட்டு பாக்குறாங்க. அன்லிமிட்டடாவும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதனால பயங்கர குண்டாயிடுறாங்க. நிலாம்பரி மாதிரி ரூமை விட்டு வெளியே வராம வந்திருப்பாங்க. இப்போ இதுக்கப்புறமும் நம்ம சோகமா இருக்கக்கூடாதுன்னு அந்த ஃபெயிலியர்ல இருந்து வெளியே வரணும்னு எல்லா சீடியோ குப்பையில போட்டுடுறாங்க. ஒல்லியாகணும்னு எக்ஸசைஸ் பண்ணி ஒல்லியாயிடுறாங்க. இப்போ புதுசா ஒரு வேலையில ஜாயின் பண்ணிருக்காங்க. அங்கேயும் ஒருத்தரை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. டேட்டிங் வரைக்கும் வெளியே போயிடுறாங்க. அப்பதான் அவரு நீ என்ன கேஸ்ட்னு கேட்கிறாரு. எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா கேஸ்ட் கேட்கிறியா நீன்னு கோவப்பட்டு அவரையும் அங்கேயே பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. எனக்கு லவ் மேரேஜே வேணாம், அரேஞ்ச் மேரேஜே பண்ணிக்கிறேன்ட்டு நிறைய மாப்பிள்ள பாக்குறாங்க. ஆனா யாருமே அவங்களுக்கு ஒத்துக்கல. இப்போ அவங்க தங்கச்சிக்கே கல்யாணம் ஆயிடுது. இப்போ எல்லாரும் பெரிய பொண்ணுக்கு என்ன குறை, எதுக்காக பெரிய பொண்ணை விட்டு சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணீங்கன்னு கேட்கறாங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷமா இருப்பாங்கன்னு கிடையாது. அரேஞ்ச் மேரேஜ்லயும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு. இதனால இவங்களும் வீட்டில் பார்க்குற மாப்பிளையே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ இவருமே வந்து ஒரு 90s கிட் மாதிரி தான் இருக்காரு. இவங்க எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதே மாதிரி அவரும் இருக்காரு. கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் தான் மேட் ஃபார் ஈச் அதர் கப்பலா இருப்பாங்க.